எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா கன்னி ராசி. அறிவாயுதத்தினால உலகை வெல்லும் கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்த வருடம் 2026வது வருடம் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. 12 ராசிக்காரர்களில் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே வெவ்வேறான விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்யும். 12 ராசிக்காரர்களோட குணநலன்களையுமே ரொம்ப வித்தியாசமான குணம் படைத்தவங்க தான் இந்த கன்னிராசி நேயர்கள். இந்த கன்னிராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான். கன்னிராசி புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால புத்தி கூர்மையாக இருப்பாங்க. இவங்க மிகப்பெரிய அறிவாளியாகவும் புதுசு எல்லாமே கண்டுபிடிப்பதில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை அத்தனை எளிதாக பேச்சில் வெல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இவங்க அபார ஞாபக சக்தியானது அதிகமானவங்க. நீங்கள் பேசியவற்றிலிருந்தே உங்களுக்கு பதிலளித்து கொடுக்க தெரிந்தவங்க இந்த கன்னிராசி நேயர்கள். அதனால் நாம் தான் பெரியவர் அப்படின்னு இவங்ககிட்ட யாருமே வாதிட முடியாது. இவங்களோட வாக்கு ஸ்நானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியம் உள்ளவங்க, கனிவான உள்ளம் கொண்டவங்க, கணக்கு புலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இவங்க பார்த்திங்கன்னா கணிதம், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலக்கி இருக்கக்கூடிய நண்பர்கள். இன்றைக்கு உலகையே ஆட்சி செய்யும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் புகழ்பெற்று இருக்கவங்க அனைவருமே இந்த புதனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுங்களா? சின்ன சித்தான இன்று உலகையே ஆள்கிறது. இந்த துறையில் சாதனை செய்கிறவங்களும் பல பேருமே இந்த கன்னி ராசி புதன் அல்லது சந்திரன் இருக்க பிறந்தவங்களாகத்தான் இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்களோட மனம் தெளிந்த நீரோடைய போல இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு மனோபலம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிலைகுனிந்து போய்விட மாட்டாங்க. அறிவாயுதம் ஏந்திய எதிலுமே வெற்றி பெறக்கூடிய நண்பர்கள் இந்த கன்னிராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையுமே பெர்ஃபெக்டாக செய்ய தெரிந்தவங்க, இன்சொல் மிக்கவங்க, பெண்களோட பாதுகாப்புக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் தருவங்களாக இருக்கிறதுனால இவங்களோட பெண்கள் இயல்பாகவே நட்பு பாராட்டுவாங்க. மேலுமே இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் நாராயணின் அவதாரங்களான கண்ணன், வெங்கடேச பெருமாள், பாண்டுரங்கள். இது எல்லாமே இவங்க இளம் பருவத்தில் கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் அதிக நாள்களை செலவழிப்பதனால 42 வயதுக்கு மேல் தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆனால் அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட கலையுமே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 முடிந்து 2026 பிறக்க போகிறது. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ஆம் ஆண்டு முடிவடைக்கூடிய நிலையில் 2026ஆம் ஆண்டு பிறக்கிருக்கிற நிலையில் கன்னிராசி நேயர்களுக்கு புத்தாண்டு பலன்களை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டோட தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் திருக்கணிதம் மற்றும் வாக்கிய முறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு, ராகு, கேது பயிற்சிகளின் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான ராசி பலன்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. வரும் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள், சலிக்காம உழைத்தாலே சாதகங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமா உங்களுக்கு அமைஞ்ச போது. மேலுமே தேவையற்ற தர்க்கமும் வேண்டாத வாதமும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிம்மதியானது ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமோ ஏற்றமோ உங்களுக்கு ஏற்பட போகுது. பதவி, பொறுப்புகள் மனம் போல உங்களுக்கு கைகூடும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். சில பேர்த்துக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி உடல் இருப்பவங்களோட தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம். மேலுமே அனுபவம் மிக்கவங்களோட ஆலோசனையை அவசியம் கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தில் குதர்க்கம் தவிர்த்தல், குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும். மேலுமே தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமைய போகுது. வாரிசுகள் வாழ்வில் சுககாரியங்கள் கைகூடும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. பழைய கடன்கள் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். பிற மொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்பட போகுது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழலானது உங்களுக்கு இருக்கும். அக்கம் பக்கத்தர்கிட்ட வீண்
பிரச்சனைகள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே ஹார்மோன் குறைபாடுகளில் அலட்சியம் வேண்டாம். செய்யும் தொழிலில் வளர்ச்சி தொடர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அரசு வழி பாராட்டுகள் சில பேத்துக்கு கிடைக்கவும், அரசியலில் இருக்கிறவங்களோட அனுகூலமான சூழல் ஆனது நிலவ போகுது. உயர் அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. அரசு பணியில் இருக்கிறவங்க பல நன்மைகள் அதிகரிக்க போகுதுங்க. மாணவர்கள் இரவுல வெகு நேரம் விழித்திருப்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கலைஞர்கள், சினிமா துறையினர் கணிசமான வாய்ப்புகளையுமே பெற போறீங்க. மேலுமே செல்லும் இடத்தோட சட்டங்களை மதியுங்க. வாகனத்தில் வேகம் வேண்டாங்க. தலை, முதுகு, கழிவு உறுப்பு, இரத்த தொற்று, அல்சர் உபாதைகள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நரசிம்ம பெருமாள் லட்சுமி வழிபாடு பெரும் நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுது. இந்த 2026 பார்த்தீங்களா, மீண்டும் ஒரு மாதம் தாங்க இருக்குது. வரும் மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 ஆனது பிறக்கப் போகிறது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு. மேலுமே அவங்க ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தான். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கன்னிராசி நேயர்களுக்கு 2026 புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குங்க. 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமையானது புத்தாண்டு பிறக்கிறது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தங்கத்தில் முதலீடு செய்வது ரொம்ப நல்லது. நிலத்திலையுமே முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே இந்த வருடம் பார்த்தீங்களா, சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் நடைபெற இருக்குங்க. இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்குமே சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போக போகிறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பலன்கள் கிடைக்க போகுது. மேலுமே அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களையும் பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தைகளோட படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழிலில் தடை போன்ற அனைத்து தடைகளுமே தவிடுபொடியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நிறைய நாள் காத்திருந்தவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், உரிமங்கள் கிடைக்கும். அரசியலில் வெற்றியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்குங்க. தேர்தல்கள்லையுமே வெற்றி பெறுவீங்க. அமைச்சர்கள் பதவி கிடைக்கும் யோகமே காத்திருக்கு. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும். மேலுமே குரூப் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆடிட்டிங் படிக்கிறவங்க தேர்ச்சி பெறும் யோகமே ஏற்படும். திருமணத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் அனைத்துமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கன்னிராசி நேயர்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. திருமணத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பாதிப்புகளுமே குறைய ஆரம்பிக்கும். மேலுமே தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்துலேயுமே லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கன்னிராசி நேயர்கள் அலர்ஜி, ஒவ்வாமை, தலைவலி, மயக்கம் போன்ற பாதிப்புகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் ஜூன் மாதம் முதல் உங்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேணும். மேலுமே ஜூன் மாதம் வரைக்குமே குடும்ப விஷயத்தில் ரோசம் காட்டாமல் இணக்கமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் விட்டு பிடித்து நடப்பது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. கோபம், ரோசம் இது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கணுங்க. பெருமாள், நரசிம்மர், விஷ்ணு வழிபாடு, திவ்ய தேசங்களுக்கு செல்வது, பிடித்த இடங்களுக்கு செல்வது, பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வழிபடுவது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, திருவண்ணாமலை தீபத்திற்கு சென்றீங்களா, மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் போனீங்களா, இந்த மகா தீபத்தை நேரில் தரிசித்தீங்களா, மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, மேலுமே அவங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் வந்து சென்றடையும்.
அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னிராசி நேயர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஆல் விவோஸ், தேங்க்யூ.